விமானம் விபத்துக்குள்ளானால் என்ன நடந்தது? எப்படி கண்டுபிடிப்பாங்க தெரியுமா? அதுக்கு தான் அந்த பிளாக் பாக்ஸ் பயன்படுது. பிளாக் பாக்ஸ் அப்படின்னா, உண்மையில அது பிளாக் கலர் இல்ல, ஆரஞ்சு நிறத்துல இருக்கும். அதை எளிதா கண்டுபிடிக்கணும்னு அதுல பிரைட் ஆரஞ்ச் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. பிளாக் பாக்ஸுக்கு 2 முக்கியமான பாகங்கள் இருக்கு. காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் சிவிஆர் அண்ட் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் எஃப்டிஆர். காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னா பைலட் அண்ட் கோ பைலட் பேசுற வாய்ஸ், அலார்ம்ஸ், என்ஜின் சவுண்ட்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணும். ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர்ல வேகமா போகுதா, உயரம் என்ன, என்ஜின் ஸ்பீட், ஃபியூல் ஸ்டேட்டஸ் என்பதுக்கும் மேற்பட்ட டேட்டா பாயிண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுது. பிளாக் பாக்ஸ் மிக கடினமா உருவாக்கப்பட்டிருக்கும். அது 1100 டிகிரிஸ் செல்சியஸ் வரைக்கும் ஹீட்டை தாங்கும். கடலின் ஆழத்துல கூட 30 டேஸ் வர சிக்னல் அனுப்பும். அது உடையாமல் இருக்க மட்டும் இல்லாமல் நீருக்குள்ள போனாலும் கூட அல்ட்ராசானிக் சிக்னல் அனுப்பும். அதை லொகேட்டர் கொண்டு கண்டுபிடிக்கலாம். ஆக்சிடென்ட் நடந்த பிறகு அதுல சேமிக்கப்பட்டிருக்கும் தகவல்களை வைத்துதான் என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறாங்க. பிளாக் பாக்ஸை முதல்ல 1950ஸ்ல ஆஸ்திரேலியாவிலேயே உருவாக்கினாங்கன்னு தெரியுமா? அதனால்தான் விமானப் பயணத்தில் பிளாக் பாக்ஸ் ஒரு உயிர் காக்கும் சைலண்ட் விட்னஸ் மாதிரி வேலை செய்கிறது. இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் ஃபேக்ட் ஜோன் தமிழ்.